எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க கேஸ் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுடைய ரகசியம் காப்பாற்றப்படுவதாலும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருப்பதாலும் இன்றைக்கு அதிகமான நம்ம பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வருகிறார்கள். அதுதான் உண்மை. கடந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ரகசியம் காக்கப்படவில்லை. புகார் கொடுக்க வந்த பெண்ணையே காண்பித்து அவர்களே மீதே வழக்கு போட்டு அதற்கு பிறகு போராடித்தான் அந்த வழக்கு மாற்றப்பட்டது. எனவே இன்றைக்கு இந்த அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தாலே அவர்கள் இன்றைக்கு இங்கே வருகிறார்கள். அடுத்து இந்த வரியெல்லாம் உயர்த்திட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டையும் இப்போ சொல்லியிருக்கிறாரு. அதை ஒன்றிய அரசு 15வது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் 2022-23 ஆண்டு முதல் உள்ளாட்சி அமைப்புகள் மானியம் பெறுவதற்கான தகுதியை பெறும் பொருட்டு 2021-22 ஆண்டில் சொத்து வரி தள விகிதங்களை ஃப்ளோர் ரேட்ஸ் அறிவிக்க செய்ய வேண்டும். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் சொத்து வரி விகிதத்தை உயர்த்திட வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்துள்ளது. எனவே அதுக்கு காரணம் ஒன்றிய அரசை தவிர நாங்கள் அல்ல. எனவே அந்த ஒன்றிய அரசை போய் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒடிசா மாநிலம் அது அமைதியாக இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அங்கே எத்தனை கலவரங்கள், எத்தனை கலாட்டாக்கள் போய் பாருங்கள் தெரியும். இதுதான் பாஜகவினுடைய உண்மை முகம். எனவே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்குகிறது. இங்கே எந்த விதமான அதிருப்திகளுக்கும் இடமில்லை. எனவே தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. இதை எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்து கொள்ள முடியாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். ஆதாரத்தோடும் புள்ளி விவரங்களோடும் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அவருக்கு ஆதாரமும் கிடையாது, புள்ளி விவரமும் கிடையாது. எனவே அதை சொல்லுங்கள். எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. 23ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு நேர்காணலும் பேச்சுவார்த்தை இருக்குது. அதுக்குள்ள முடிச்சிருவோம். தமிழ்நாட்டில் போதை பழக்கம் கட்டுப்படுத்த முடியலன்றதான் நீங்க சொல்ல. அதாவது நீங்க வெளி மாநிலம் தான் கடத்தி கொண்டு வரான்னு சொல்றாங்க. அப்ப காவல்துறை கட்டுப்படுத்த தவறி காவல்துறை கட்டுப்படுத்த தவறவில்லை, கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் இங்கே தமிழ்நாட்டில் சம்பவங்கள் குறைவு. குஜராத்திலிருந்து வருது, பல மாநிலங்களிலே அந்த வழக்குகள் அதிகம். ஆனால் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுவதால் தான் போதைப்பொருள் வழக்குகள் இன்றைக்கு குறைவு. அங்கே போதைப்பொருள் நடமாட்டமும் குறைவு. திமுக மிரட்டியதா ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு பதிலாக ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்குன்னு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் எல்லாமே இருக்கிறது. அவரை மிரட்டி யாரும் பணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அன்புக்கு தான் அவர் அடிபடிவார், மிரட்டலுக்கு அவர் அடிபணியக்கூடியவர் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர், எங்களுக்காக 96 குரல் கொடுத்தவர். அவரை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. இன்னைக்கு அங்கே டெல்லியில் போய் ஆஜராயிருக்காரு. எத்தனை நாளாக ஏன் கடைசி நேரத்தில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காங்களா? அதாவது இன்னொரு கட்சியினுடைய தலைவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமானவர் செந்தில் பாலாஜி மீது சில குற்றச்சாட்டுகளை சொன்னதால் அமலாக்கத்துறை அழைத்திருக்கிறது. அதற்கு தகுந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் திறமையும் செந்தில் பாலாஜிக்கு உண்டு. அவர் அதுக்கு தகுந்த விளக்கத்தை அங்கே தருவார். ட்வீட் பண்ணியிருக்காரு. உண்மைக்கு புறமான தகவல்களை அவர் ஆதரவு சொல்லியிருக்கிறதாகவும் காலம் இதுக்கு தகுந்த பதிலளிப்பதாகவும் சொல்லியிருக்காரு. சொல்றீங்கன்னு சொல்லுற புரியாது. டாஸ்மாக்ல தினமும் 15 ஊழல் நடந்திருக்கு. டாஸ்மாக்லாம் ஊழலே இல்லை. ஊழல் 2021 முன்னால் இந்த கணக்கை தாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்கள்கிட்ட எந்த ஊழலும் எங்கள் ஆட்சியில் கிடையாது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் உண்மைக்கு புறமான தகவல்களை சொல்லிக்கிறதாகவும் காலம் காத்திருக்கு அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாவே அந்த கட்சி தோக்கும், எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வரும் என்பதற்கு இதை ஒரு மறைமுக அடையாளமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். திமுக ஆட்சி சார், அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்தா ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? 5 ஆண்டு காலமா நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். குற்றச்சாட்டுகள் பதிவு செய்திருக்கிறோம். கோர்ட்டிலே சில அமைச்சர்கள் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது.